இதுல ஆன்சர்ஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் அப் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க வந்து பார்த்துட்டே இருங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே இருக்கேன். ஆன்சர் பாருங்க. எது எதுக்கு டெஃபினேஷன்ஸ் தேவையோ இல்லை எது எதுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் தேவையோ அதுக்கு மட்டும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ் படிங்க நான் சொன்னது படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சீஃப் விஜிலன்ஸ் கமிஷன் யாருன்ற கொஸ்டின்ஸ் இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொஸ்டின் வந்து கன்சியூமர்ஸ் மேக்னா கார்ட்டா அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்கு. ஸோ அது பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் இயர்ஸ் சம்பந்தமான 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இயர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதுவும் நீங்க வந்து லேட்டர் டேபிள் படி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வச்சிருந்திருக்கலாம். ஸோ இதுவும் இயர்ஸ் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு. இது பயாலஜி சம்பந்தமான கொஸ்டின். ஸோ அடுத்ததும் பயாலஜி சம்பந்தமான கொஸ்டின் தான். ஆன்சர் என்னன்றது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாட் கரெக்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தி கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 3மே கரெக்ட். அப்ப டெஃபினட்டா டி தான் வந்து தப்பா இருக்கும். ஸோ இது ஆர்டிகல் சம்பந்தமான கொஸ்டின். ஸோ டாக்ஸஸ் ரிலேட்டட்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஆர்டிக்கல்ல சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்டும் வந்து டாக்ஸ் ரிலேட்டட் தான். அது எந்த விதமான டாக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் லேண்ட் டாக்ஸ். ஹோம் லீக் ரூல் இன் பாம்பே யார் ஃபார்ம் பண்ணது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பாம்பே அப்படிங்கிறது திலக் அப்படின்றவர். நெக்ஸ்ட் வந்து எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது எந்த ஆர்டிக்கல் கீழே வருது அப்படின்றது விச் இஸ் 51A. 44th அமெண்ட்மெண்ட்ல எந்த ரைட்டை வந்து ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது தான். ஸோ எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். ஹெட் குவார்டர் ஆஃப் வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எது கரெக்ட்லி மேட்ச்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட்லி மேட்ச்டு என்ன அப்படின்னா பிரம்மபுத்திரா அப்படின்றது லேக் மானசரோவர் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் இதோட லாட்டின் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெட்டுடைய லாட்டின் நேம் எனக்கு தெரியும் என்ன அப்படின்னா பிளம்பம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுலயே உங்களுக்கு ஆப்ஷன் சி சூஸ் ஆயிடுது. மற்றது ஆன்டிமனி அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரிபியம், டின் அப்படிங்கிறது ஸ்டானம், பொட்டாசியம் அப்படிங்கிறது கேலியம். ஸோ பிளானட்ஸ் இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாட்டெல்லாம் நீங்க லிசன் பண்றவங்களா இருந்தா கத்தி படத்துல செல்ஃபி புள்ளன்னு ஒரு பாட்டு வரும். அதுல இதுக்கு உண்டான ஆன்சர் இருந்தது. ஜூபிட்டருக்கு 63 சேட்டிலைட் அப்படின்னு அதிலே சொல்லியிருப்பாங்க. ஸோ வீட்டுல இனிமேல் பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா திட்டினாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் எடுத்து காமிங்க. உங்களுக்கு இனிமேல் திட்ட மாட்டாங்க. இதுல இருந்து எனக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லுங்க. இல்ல ஜூபிட்டர் 63 சேட்டலைட் தெரிஞ்சாலே போதும். ஆப்ஷன் பின்றது கரெக்டான ஆன்சர். ஸோ மார்ஸ்க்கு 2 சேட்டிலைட், சாட்டர்னுக்கு வந்து 60 சேட்டிலைட், யுரேனஸ்க்கு வந்து 27 சேட்டிலைட். ஸோ அடுத்தது ஸ்கீம்ஸ் பத்தி படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஸ்கீம்ஸ் பத்தி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஃபினான்சியல் இன்க்ளூஷன். பிரான்ஸுக்கு என்ன பார்ட்டி சிஸ்டம் இருக்கு அப்படின்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம். ஸோ அடுத்ததும் வந்து ஒரு ஸ்கீம் ரிலேட்டடான ஒரு கேம்பெயின் தான். அது என்ன அப்படின்னா ஜல் சக்தி அபியான் அப்படின்றது. என்ன டைப் ஆஃப் எலெக்ஷன்ஸ் நம்ம எடுக்கிறோம் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்றது இன்டைரக்ட் எலெக்ஷன். எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க எது கரெக்ட். இது வந்து கவர்னர் அப்படின்ற ஆர்டிகல் கீழே வந்திருக்கு. அது நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருந்தோம். அது பார்த்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிக்க முடியும். நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்திருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா வந்து 185 வாங்கியிருக்க முடியும். என்னால அடிச்சு சொல்ல முடியும். இதுல போத் ரெண்டுமே வந்து கரெக்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல இன்கரெக்டா கரெக்டா அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க.
ஸோ இதுல மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ தேம்பாவணி அப்படின்றது கிறிஸ்டியன்ஸ், சீரா புராணம் அப்படிங்கறத முஸ்லிம்ஸ், பகவத்கீதா ஹிந்துஸ், திரிபிடாகாஸ் வந்து புத்திஸ்ட் அப்படிங்கிறது. எனக்கு எப்படின்னா இது சீரா புராணம் முஸ்லீம் அப்படின்றது கண்டுபிடிச்சேன் அப்படின்னா சீரா புராணம் எழுதியது உமரப்புலவர் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ உமரப்புலவர் எதை சேர்ந்தவர் அப்படின்னா முஸ்லீமை சேர்ந்தவர். அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சேன். So, which of the following fact is incorrect about the monocotyledonous plant அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க incorrect அப்படின்றது தான். ஸோ நிறைய பேர் பண்ற தப்பு கரெக்டா மார்க் பண்ணிட்டு வர்றது தான். ஸோ எல்லா ஆப்ஷனுமே பாருங்க, எது அந்த இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஈஸியா எழுத முடியும். ஸோ incorrect இது flowers or pentamerous அப்படின்றது incorrect. ஸோ மைட்டோசிஸோட இன்கரெக்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா அதுக்கு 2 டிவிஷன்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அது வந்து இன்கரெக்ட். பரிபாடா ஹாம்லெட் தட் கன்சர்வ்ஸ் ஃபாரஸ்ட் ப்ரமோட்ஸ் growth. அடுத்தது பரிபாடா லொகேட்டட் இன் மகாராஷ்டிரா குஜராத் பார்டர். ஸோ இந்த இடத்துல லொகேட்டட் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ இதை பத்தி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டுமே வந்து ட்ரூ தான். Chennai becomes the dash Indian city with a metro railway, 6th Indian city with metro railway. இப்போ match the following கேட்டிருக்காங்க பார்க்கலாமா. So Herald of New Age இது என்ன வரும்? ராஜாராம் மோகன் ராய். அடுத்தது மார்ட்டின் லூதர் ஆஃப் ஹிந்துயிசம் யாரு அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா இது என்ன அப்படின்னா அனிபெசன்ட் போட்டோ வோல்டாயிக் லைட்னிங் சிஸ்டம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சதுல ஒன்னே ஒண்ணுதான், ஃபர்ஸ்ட் மட்டும் தான் எனக்கு தெரியும். ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ் அப்படின்றது ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன பி அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் ஆயிரும். ஸோ ஆப்ஷன் எலிமினேஷனுக்கு நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா வீடியோலயும் நான் இதான் சொல்லியிருக்கேன். So next question, இதுவும் வந்து ஆக்ட் எந்த நாள் எந்த மாசம் வந்து எந்த வருஷம் பாஸ் ஆனது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி என்னைக்கு நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து 9th December 1946 நடந்தது. ஸோ நான் இது எப்படி ஞாபகம் வச்சுட்டேன் அப்படின்னா 1 to 9 வரைக்கும் தான் வந்து சிங்கிளான நம்பர் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சு which is 9th of December அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த 9 திருப்பி போட்டா 6ன்றது லாஸ்ட் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கு. எனக்கு ஆப்ஷன் ஏ அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா வந்து சூஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பி பார்க்கலாம். டேட் ஆன் விச் த டிராஃப்டிங் கமிட்டி வாஸ் செட் அப் எது அப்படின்னா 29th August 1947. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஆஃப் ராஜ்யசபா என்னைக்கு நடந்தது அப்படின்னா 13th May 1952. டிசல்யூஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லோக்சபா என்னைக்கு டிசல்யூஷன் பண்ணாங்க 4th April 1957. ஸோ அடுத்தது பார்க்கலாமா. எதெல்லாம் ப்ரோக்ரியாட்டிக் செல்லுக்கு வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூக்ளியோலஸ் பிரசண்டா இருக்குமா, ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் ஆப்சென்டா இருக்குமா, மீட்டோசிஸ் அண்ட் மியோசெல் டிவிஷன்ஸ் ஆர் டேக் பிளேஸ், என்வெலப்டு செல் ஆர்கனல்ஸ் ஆர் ஆப்சென்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. எது ரெண்டு கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. which is 1 and 4 அது ரெண்டு தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நியூக்ளியோலஸ் அதுல இருக்காது, மீட்டோசிஸ் அண்ட் மியோசில் செல் டிவிஷன்ஸ் அதுல டேக்ஸ் பிளேஸ் ஆகாது. ஸோ ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் இஸ் ஆப்சென்ட், என்வெலப்டு செல் ஆர்கனல்ஸ் ஆர் ஆப்சென்ட். ஆர்கனல்ஸ்னா நம்ம சொல்றது என்ன அப்படின்னா வேக்யூல் சொல்லுவோம், எண்டோக்ரைன் சிஸ்டம் சொல்லுவோம் இல்லையா, எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம், கோல்கி அப்பரேட்டஸ், அந்த விதத்துல தான் ஆர்கனல்ஸ் அப்படின்னா சொல்றது. அதுதான் செல் ஆர்கனல்ஸ் அப்படின்றது. அதெல்லாமே வந்து ஆப்சென்டா இருக்கும். இஃப் ஃபோக்கல் லென்த் ஆஃப் அ கான்கேவ் லென்ஸ் 2 மீட்டர் அப்படின்னா பவர் ஆஃப் த லென்ஸ் என்னவா இருக்க முடியும் -0.5 diopter. இது நார்மலானது தான் உங்களுக்கு. So next வந்து compound used in breath analysis test for drunken drive எது அப்படின்னா K2CR2O7. solar power metro 100% solar power metro இது Delhi Metro Rail Corporation Ltd. அதுக்கப்புறமா major part along the west coast இது கந்தலா அப்படின்றது. எந்த questions பாருங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப பெருசா இருக்குது அப்படின்னு எல்லாரும் பயந்துருப்பீங்களா, ஒரு தடவை படிங்க, அது சிம்பிளான கொஸ்டின் தான். In lower organisms, sometimes the entire mature organisms do not form gametes,
but they themselves behave as gametes, and the fusion of such mature individuals is known as hologamy அப்படிங்கிறது தான். Which of the following statement about bases is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 and 3 மட்டும்தான் true. என்ன அப்படின்னா base is a substance which releases hydroxide ions when dissolved in water. அதுக்கப்புறமா வந்து zinc reacts with sodium hydroxide to form sodium zinate with the liberation of hydrogen gases. So 1 and 3. அடுத்தது dash was discovered in 1922 under the supervision of R.D. Banerjee, Mohenjo-daro. அதுக்கப்புறமா father of modern currency யாரு அப்படின்னா முகல் பீரியட்ல ஷெர்ஷா. In the year 2017 to 18, the per capita income of Tamil Nadu was $2200. So per capita income, which is wrong அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது wrong அப்படின்னா NaHCO3 is used for bleaching cotton and linen in textile industries கிடையாது, அது தப்பு. அதுக்கப்புறமா CaOCl2 is used for making the baking powder கிடையாது. ஸோ இது ரெண்டுமே வந்து தப்பு தான். Right to clean water is a fundamental right under the Constitution of Article 21. The Detroit of Asia எது? Chennai. The education system in India consists of primarily dash levels, 4 levels. Swachh Bharat was announced by the Prime Minister 2014 ல அவர் வந்து announce பண்ணார் 15th August 2014. How many political parties participated in 1951 first Indian general election? 54. எல்லாமே ஈஸியான questions தான், படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். The railway station Mendi Patar is located in Tripura. First state to be created on linguistic basis was Andhra. இது நீங்க வந்து நம்ம first part இருக்குல்லையா, part 1 Union and its territories, அதுல இது படிச்சிருக்க முடியும். Central Vigilance Commission was established on the recommendation of எப்ப? Santhanam Committee on Prevention of Corruption. இதுலயே நீங்க ஈஸியா சூஸ் பண்ணிடலாம். லா கமிஷன் கண்டிப்பா வராது, டெவலப்மெண்ட்டுக்கு அதுவும் வராது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷனும் வந்து வராது. ஸோ தட் சந்தானம் கமிட்டி ப்ரிவென்ஷன் ஆன் கரப்ஷன். விஜிலன்ஸ்னாலே கரப்ஷன் தானே. நெக்ஸ்ட், the Chief Justice and other judges of Indian Supreme Court was appointed by the President. So அந்த வீடியோ பார்த்திருந்தீங்க அப்படின்னா தாராளமா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. Which of the following is correct? So என்னோட ரெஸ்பிரேஷன் வீடியோ பார்த்திருந்தீங்க அப்படின்னா இதுவும் ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஏ அப்படிங்கிறது கரெக்டான ஆப்ஷன். அடுத்த question, G20 surveillance note India's economy is to grow at dash in the year 2020, percentage wise 7.5. so economicல சொல்லியிருந்த அந்த percentage பாத்துக்கங்கன்னு சொல்லி கடைசி ரிவிஷன் வீடியோ போட்டிருந்தப்ப சொன்னது பார்த்திருந்தீங்க அப்படின்னா you will get good marks. Next, in the year of 1951 population growth rate is called year of small divide. இதெல்லாம் economics related. சரி, இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாமா? so டெல்லி அப்படின்றது Bahadur Shah II. Next, Central India Rani Lakshmi Bai. Lucknow Begum Hasrat Mahal. Kanpur Tantia II. ஓகேவா? ஸோ எனக்கு இதுல தெரிஞ்சது ஒன்னு, which is சென்ட்ரல் இந்தியா ராணி லக்ஷ்மி பாய் அப்படின்றது. ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பி அப்படின்ற ஆப்ஷனையும் சி அப்படின்ற ஆப்ஷனையும் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்னு எனக்கு தெரியும், அது என்ன அப்படின்னா இந்த லக்னோ அப்படின்றது பேகம் ஹஸ்ரத் மஹால் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதையும் நான் சூஸ் பண்ணப்ப பி அப்படின்றத நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ எந்த ஆர்டிக்கல் கீழே வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி சொல்லியிருக்க. ஈக்குவல்னா ஸ்கொயருக்கு 4 சைடு ஈக்குவல் அப்படின்றது என்னுடைய ஃபர்ஸ்ட் தான் இருந்தது, ட்ரிக்கா இருந்தது. ஸோ 2 அப்படின்றது இதுலயே உங்களுக்கு ஆப்ஷன் ஏ சூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தெரியணும்ன்ற அவசியம் இல்லை, இருந்தாலும் அது என்னன்னு பார்க்கலாம். ரைட் டு ஃப்ரீடம் வந்து 19 to 22. நெக்ஸ்ட், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 32. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் ஆர்டிகல் 25 to 28. இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்டிகல் ஈஸியா சூஸ் பண்ணிருக்க முடியும். நெக்ஸ்ட், தி உட்கல் பிளெயின் இஸ் ஃபவுண்ட் இன் ஒடிசா ஸ்டேட்.
0 degree longitude and 0 degree latitude is located in Atlantic South and west of Africa. Swine flu is caused by H1N1 virus. இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டியதே இல்லை, டக்குன்னு நீங்க எழுதிடலாம். Focal length of a convex mirror whose radius of curvature is 40 cm is 20 cm. U by V. 1 by focal length is equal to 1 by U plus 1 by V. அந்த formula நீங்க யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். Next, a man exert a force of 10 Newton at the edge of the door to push it to open. How much such force will the man have to exert if he pushes the center of the door? 20 Newton. I'm sorry. First battery was made by Alessandro Volta. எத்தனை வருஷம் வந்து காமராஜ் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு தமிழ்நாடுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 9 years. ஜிஎஸ்டி என்னைக்கு வந்தது? 2017 1st ஜூலைல வந்தது. அது எல்லாத்துக்குமே தெரியும், அதை மறக்க மாட்டோம். நெக்ஸ்ட், மியூட்டன்ட் வெரைட்டி ஆஃப் வீட் அப்படிங்கிறது என்ன? சர்பாத்தி சொனாரா அப்படிங்கிறது. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். என்னோட அந்த 30 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா 30 டாப் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா சென்ட்ரல் மெரிடியன் passes through Mirzapur. Who is the first Indian transgender to be honored with Padma Shri? Nartangi Nadraj. So amendment பத்தி questions கேட்டுட்டாங்க. related to Nagar Palikas urban local government 74th amendment act. Which union territory has its own elected legislative assembly? Puducherry. In Lok Sabha, how many members are elected directly by the people? 543. Who provided the Vimana of the famous Nataraja temple at Chidambaram with a golden roof? Prantankar 1. So next, Madurai Kondan, Prantankar 1. So ரெண்டுத்துக்குமே ஒரு ஆன்சர் தான் வருது. Who was the son of Simha Vishnu Mahendravarman 1? இது பூராமே சவுத் இந்தியன் கிங்டம் பத்தின கொஸ்டின்ஸ் தான். அதுவும் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். So next, the reaction which takes place at cathode of an electrochemical cell is reduction. An example of commonly used insecticide is dichloro-diphenyl tetroethane அப்படிங்கிறது. ஸோ இது இன்செக்டிசைட்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ்ல வர கொஸ்டின் இது. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ஜெனரல் இங்கிலீஷ், ஆப்டிடியூட் பிளஸ் வந்து இதுவும் வந்து சால்வ் பண்ணிட்டேன் ஜிகே அப்படின்றது. ஸோ எவ்வளோ மார்க் வந்திருக்கும் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. Group 2A மெகா ரெக்ரூட்மெண்ட் அடுத்து இருக்கு. ஸோ அதுக்கு படிக்க ஆரம்பிப்போம். Thank you for watching my video. Have a nice day.